சாகசங்கள் நிறைந்த 6 நாள் பயணத்தை தொடர்ந்து 7வது நாள் பயணம் இமயமலையின் 11,500 அடி உயரத்தில் அமைந்துள்ள லேவில் தொடங்கியது. லடாக் பகுதியிலேயே மிகப்பெரிய நகரம் இந்த லே. இந்த இடம் இந்திய இராணுவத்துக்கு முக்கியமானதாக இருந்தது. ஏனெனில் இங்குதான் போர்க்காலத்தில் இராணுவத்துக்கு தேவையான உபகரணங்கள், பொருட்கள் வைப்பதற்கும் இராணுவ படையினர் இந்த கடுமையான நிலப்பரப்பை கடப்பதற்கும் உதவியது. சர்வதேச அளவில் முக்கியமாக கருதப்படும் சியாச்சன் போன்ற முன்னணி தளங்களுக்கு லே பல்வேறு உதவிகளை வழங்கக்கூடிய இடமாக விளங்குகிறது. லேவில் கர்னல் சேவாங்ஸ் மாண்ட்லா மற்றும் அவரது மனைவி தஹீரா நடத்தி வரும் விடுதியில் 101வது படைப்பிரிவைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள் தங்கி ஓய்வெடுத்தனர். கார்கில் போரின் போது மருத்துவராக பணியாற்றிய அனுபவங்களையும், கார்கில் போரில் பங்கேற்ற இராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பு, காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்த நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார். My son was very small and he was studying in class 6. तो उनको जैसे पता चला कारगिल वार हो रही है and he ran away. He said कि मुझे तो अपने नेशन का पहले देखना है. I was that time posted at a place called Kalimpong. I was commanding a military unit there, hospital there. Since the war broke out, then I was very enthusiastic to join the war front. That's why I happened to reach to the Kargil area. We had placed a lot of support there in the maintenance of the quick evacuation of the sick people, and then they used to be brought to my unit where I used to have a hospital. I feel myself lucky to recollect all this happening in the defense of our country. படைப்பிரிவைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள் உள்ளூரில் உள்ள சந்தை பகுதிக்கு சென்று பாரம்பரிய கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் உணவுகளை சுவைத்து லேவின் அழகிய கலாச்சாரத்தில் மூழ்கினர். கார்கில் போரில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்த அருமையான பயணத்தை மேற்கொண்டனர். ஹால் ஆஃப் ஃபேம் மற்றும் கார்கில் போரின் நினைவிடம் சென்று கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் வீரம் மற்றும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்தது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சி இராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது.